எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தனியார் பேருந்து கட்டண விவகாரம் தொடர்பா தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் மாரிசாமி இணைஞ்சிருக்காரு. மாரிசாமி வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் முறையான கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த கதிர் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதுல அதை விசாரித்த நீதிபதி கடந்த 8 ஆண்டுகளாக இந்த தடையை நீக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வழக்குல என்ன கேட்டிருக்காங்கன்னா, தனியார் பேருந்துகளில் விடுமுறை நாட்களிலும் பண்டிகை காலங்கள்ல அதிக அளவு கட்டணம் வசூலிக்கப்படுது. மோட்டார் வாகன சட்டணம் படி அதிக கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களின் உரிமத்தையே ரத்து செய்யலான்னு இருக்கு. இவ்வாறு அதிக கட்டணம் வசூல் பண்றதுனால வெளியூர்களுக்கு போறவங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. ஆகவே இந்த அதாவது உரிய வழிகாட்டுதல்களை பிறப்பிக்க உத்தரவிட்டும் எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கல. உயர்நீதிமன்றம் ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லிச்சு, அதுக்கு கூட நடவடிக்கை எடுக்கல. ஆகவே தமிழகத்தில் தனியார் பேருந்துகளின் வழித்தடங்களுக்கு ஏற்ப சரியான கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்தணும், அதை விளம்பரப்படுத்தணும். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதோடு ஆன்லைன் மற்றும் ஆம்னி பேருந்து நிலையங்கள் திடீர் சோதனை மேற்கொண்டு சரியான கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்தவும் உத்தரவிடணும்னு கேட்டாங்க. இந்த வழக்க நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரிச்சுட்டு அப்போது ஏற்கனவே கட்டணம் நிர்ணயம் கொடுத்து முடிவு செய்ய உயர்நீதிமன்றம் குழு அமைச்சிருக்கு, ஏன் இன்னும் அந்த குழு சரியா செயல்படலன்னு கேட்டதுக்கு 2016 ஆண்டு இடைக்கால உத்தரவு விதித்து இதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அந்த குழு அமைக்கிறதுக்கு. அதனால காடம் தாழ்த்திக்கிட்டு இருக்கோம். அது போக நீதிபதிகள் தொடர்ந்து பேசினதுல கடந்த 8 ஆண்டுகளாக ஏன் இந்த தடையை நீக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதுவரை தடையை நீக்க மனு தாக்கல் செய்யவில்லை, கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மனம் இல்லையா, எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து என்ன, அதாவது தமிழக அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள். உங்களோட தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.